ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வீட்டில் செல்வம் சேருவதற்கு பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருளை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு பொருள் உங்களிடம் இருந்தாலே செல்வம் சேரும். அது என்ன பொருள்? ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வீட்டில் செல்வம் சேர்வதற்கு ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் எத்தனையோ பொருட்கள் வைப்பது அப்படின்றது பழக்கம். நம்ம எந்த ஒரு பொருளை வைத்தாலும் அதற்கு சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு பொருளுக்கு ஆன்மீக ரீதியாக செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய தன்மை இருக்கு. இது மகாலட்சுமியின் அருளை பெறக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ஒரு பொருளை நீங்க பூஜை அறையில வைத்து எப்படி வழிபாடு பண்ணணும், அந்த ஒரு பொருள் என்ன, அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோருக்கும் தங்கம் அதிகமாக சேரணும், செல்வம் அதிகமாக சேரணும் அப்படின்றது தான் ஆசை இருக்கும். வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. நம்முடைய முன்னோர்கள் வீடுகளில் அடிக்கடி சொல்றத கேட்டிருப்போம், குண்டுமணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தாங்க நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய சில பொருட்களுக்கு எப்பொழுதுமே சக்திகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பூஜை அறையில் இரும்பு பயன்படுத்தக்கூடாது. இது சனி பகவானின் ஆதிக்கத்தை ஏற்படுத்தும். பூஜை அறையில் சில பொருட்களை பயன்படுத்தணும், சில பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் பதிவுகள் கொடுத்துருக்கேன். அந்த பதிவுகளை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அதை தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள். சரி, எந்த ஒரு பொருளை வைக்கணும், இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே இதை நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்தலைன்னா கூட வருடத்தில் ஒரு முறை பயன்படுத்துவீங்க. ஆமாங்க, இதைத்தான் நம்ம குன்றின் மணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த குன்றின் மணி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். குன்றின் மணி அப்படின்றது ஒரு கொடி வகை தாவரத்திலிருந்து விளையக்கூடிய ஒரு விதை. அதாவது இதை நம்ம விநாயகருக்கு கண்ணாக வைத்து வழிபாடு பண்ணுவோம்ல. அதாவது இதனுடைய விதை சிவப்பு, கருப்பு, வெள்ளை, கருப்பு, பச்சை, இந்த மாதிரி பல நிறங்களில் கிடைக்கும். இதை பிள்ளையார் கண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி அன்று இந்த குன்றின்மணி கண்ணை விநாயகருக்கு கண்ணாக வைத்து வழிபாடு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தாங்க இந்த குன்றின்மணிக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. குன்றின்மணி விதைகள் பழங்காலத்தில் தங்கத்தினுடைய எடையை அளப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நகை வியாபாரிகள் அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கோவில்களில் பெருமாளுக்கு, நாராயணனுக்கு, முக்கியமாக குருவாயூர் அப்பனுக்கு இந்த ஒரு குன்றின்மணியை சமர்ப்பித்து பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த குன்றின்மணியை பூஜை அறையிலையும் பணப்பெட்டியிலையும் நகைப்பெட்டியிலையும் தொழில் செய்கின்ற இடத்துலையும் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக செல்வம் பெருகுவது அப்படின்றது உறுதி. ஆனால் செல்வம் பெருகுவதற்கு உழைப்பு, நேர்மை, சிக்கனம், இதனுடன் சேர்த்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை நம்பிக்கை எல்லாமே சேர்ந்து இருக்கணும். இதை வைத்துட்டு நான் எனக்கு செல்வம் வரும்னா வராது. உங்களுடைய உழைப்பையும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குன்றின்மணியினுடைய நிறங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நிறங்களும் அதற்குண்டான பலன்களும் இப்போ பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா 12 வகை நிறங்களில் இந்த குன்றின்மணி கிடைக்கிது. முக்கியமாக நமக்கு கிடைக்கிறது சிவப்பு, கருப்பு, முழு சிவப்பு, முழு கருப்பு, வெள்ளை, பச்சை, இந்த நிறங்கள்லாம் இருக்குது. நமக்கு அதிகமாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சிவப்பு, கருப்பு தான். சரி, சிவப்பு, கருப்பு குன்றின்மணிக்கு என்ன பலன்றதை பார்த்துடலாம். இந்த விதையில மகாலட்சுமியின் அருள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வ வளம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் கிடைக்கும், இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். கருப்பு குன்றின்மணிக்கு என்ன பலன்னா, கருப்பு நிற குன்றின்மணி ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை காளி தேவியினுடைய அடையாளமாக, சக்தி தேவியின் அடையாளமாக கூட நம்ம பார்க்கலாம். இதை கட்டி வைக்கிறது மூலமாக தீய எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு விலகும் அப்படின்றது நம்பிக்கை. வெள்ளை குன்றின்மணி, வெள்ளை நிற குன்றின்மணி சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றதாக சொல்லப்படுது. கலைத்திறன், இது எல்லாற்றினுடைய குறியீடாகவும் நம்ம பார்க்கலாங்க. முக்கியமாக மாணவர்கள் அவங்களுடைய இறை நம்பிக்கையோடு சேர்ந்து அவங்களுடைய கல்வியிலையும் அவங்க முயற்சி செய்யும் பொழுது சரஸ்வதி தேவியின் அருளை பரிபூரணமாக பெறலாம். சிவப்பு குன்றின்மணி, சிவப்பு நிறம், தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் இதனுடைய அடையாளம். எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நல்ல சிந்தனைகளோடு வாழ்க்கையை
வழிபடுத்த இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பச்சை நிற குன்றின்மணி ரொம்ப ரொம்ப அரிதானது. இது குபேர வழிபாடுகளில் பயன்படுத்தக்கூடியது. ஆனால் இதை முக்கியமாக பார்த்திங்கன்னா இதை எல்லாருமே செயற்கையாக நிறமூட்டி அதை பயன்படுத்துகிறாங்க. இது இயற்கையாக கிடைக்கின்ற விதையாக இருந்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நான் சில வகைகள் தான் இப்போ சொன்னேன். 12 வகை இருக்குன்னு சொன்னேன். சிவப்பு நிற கருப்பு நிற குன்றின்மணி உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லா பூஜை கடைகள்லையும் இருக்கும். அதை வாங்கிட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதனுடன் சேர்த்து நான் சொன்ன அந்த சில விஷயங்களையும் செய்து பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது. தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.